வணக்கம். இப்போ வந்து நீங்கள் சும்மா இருக்கிறீங்களோ? இங்கே வந்த நேரம் இங்கே மச்சம் கொஞ்சம் அப்படி இல்லாத கோயில் திருவிழாக்கள் கெனாலத்துப்புறம் வந்துருக்குறோட என்ன நினைக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு பிறகு தான் அன்றைக்கு அப்பட்ட இதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். இந்த போன இடமா தான் வந்தேன். லீவு என்ன நாள் லீவு தெரியல, கொஞ்ச நாளைக்கு தான் வந்துட்டு போகமெண்ட் விட்டு வந்து நிற்கிறேன். நீங்களும் அப்படி சும்மா இருக்கிறீங்களோ? வந்த ஊட்டிகள் எல்லாம் அப்படி சும்மா இருக்கணும், மனசு பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கணும். ஓமலை அப்படி இல்லை, நாங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறோம். இங்கே என்ன பிரச்சனை இல்லை தானே, என்னோட வெயில் தான். மற்றபடி சும்மா தான் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். பிள்ளை குட்டிகள் சரி தான். 2 பேர் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க தங்களோட பலம் இருந்துட்டு வருவாங்க. அவங்க இங்கே வாரது குறைவு, இந்த மாதிரி அடிக்கடி வாரதில்லை. அவங்க ஊன மாதிரி இங்கே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். வேலை என்றும் நான் இருக்கிறேன். வயசு போட்டு தானே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் செய்ய வேணும். ஏதோ சாப்பிடுவோம், பழக்கிறதுக்கு நம்ம அங்கடாக்கு, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி என்ன சும்மா இருக்கிறோம். இங்கே வந்த நேரம் திருவிழா காலம் தானே, நடுவில் அந்த திருவிழா காலத்துக்கு வருவேன். செஞ்சாப்பில் இல்லாத அந்த டைமுக்கு தான் எங்களுக்கு லீவு, பிள்ளைகளுக்கு லீவு. அந்த பிள்ளைகளுக்கு லீவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வரோம். பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக விரையிலாது லீவுக்கு வந்துட்டு விட வேண்டியதான். மச்சம் சாப்பிட்றதுல நடக்கு தானே, நெடுகளும் மச்சத்தை தானே அங்கே சாப்பிட்றோம். இங்கே வந்து நடக்கிறையை சாப்பிட்டு போகிறான். மச்சம் வந்து எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம், சாப்பிடுங்க. ஏதோ வந்து நாங்கள் சமாளித்து கொண்டு போக வேண்டியதானே. என்ன மழை சந்தோஷம் தானே, பிள்ளை குட்டிகளோட இங்கே வந்துட்டு போகிற பெரிய சந்தோஷம் தானே. லீவுக்கான வரணும் நீங்களும். ஆனால் நீ வார நேரம் எந்த நேரம் இங்கே கோயில் திருவிழா 4 பக்கம் கோயில் திருவிழா நடக்கும். அதை நீ வச்சான் சாப்பிட. இங்கே மற்றவன் வந்தாலும் கோயில் திருவிழாண்டாலும் பார்க்க மாட்டான், ஆடு அடிப்பான், அது ஒட்டுவான், இது ஒட்டுவான், வெள்ளி சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஏதோ சந்தோஷம் தானே. வந்ததும் அந்த ஊரோட இருந்துட்டு போனால் அவ்வளோ சந்தோஷமே இல்லை. 4 பக்கம் கோயில் தான். இங்கே ஒரே சத்தமாக இருக்குது. 4 பக்கம் சத்தப்பட்டால் இங்கே படிக்கிறார்கள் குழப்பம், பிள்ளைகளுக்கு குழப்பம். வீட்டு இந்த நேரம் ஸ்பீக்கர் சத்தம் பண்ணால் கொஞ்சம் அது ஒரு கஷ்டம்தான். இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதாவது கொஞ்சம் உடம்புட்டு இந்த நிகழ்ச்சியில் செய்தால் நல்ல வரான். அது இந்த பறக்கிறாச்சு. இங்கே போட்டிக்கல திருவிழா செய்வாங்க. விளையாட்டுக்காரங்க காசு இருக்கண்ட ஓட்டு கண்டபடி வந்து இங்கே திருவிழா வச்சுருவாங்க. அவன் இந்த திருவிழா அப்படியும் இந்த திருவிழா அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் போட்டி செய்வாங்க. பக்கத்தில் இந்திய பாட்டுக்காரர் வேறு போயினமாம். நாளண்டைக்கு ஏதோ கொண்டாட்டமாம். அதோட இந்த கேரளாக்காரன் வந்து அடிக்கிற கேரளாக்காரன் மூலமாக ஏதோ எங்களோட தமிழ் மூலத்தை விட்டு வேறு மூலம் எடுக்க போயினமா. ஊரை போக்கில் பார்த்தா இங்கே எங்களோட தமிழ் கலாச்சாரம் பட்டு மோசமாக போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்கிறேன்னு தெரியல. மீண்டும் ஒருவன் வந்தால் தான் அந்த கலாச்சாரத்தை நிமித்தலாம் போடலாது. யாருக்கு தெரியும் இப்போ எங்கே எப்படி போகுதுன்னு தெரியா. பார்ப்போம். நல்லா சொன்னீங்க. தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் போயிட்டு நாசம். அது ஒரு காலம்தான். இனி வார தலைமுறை இதெல்லாம் தெரியா. நீங்கள் சொன்ன மாதிரி அதான் நான் மலையாளத்தில் இருந்தவனது மூலம் எங்களோட மூலத்தை விட்டுட்டு என்னதுக்காக அவங்களை பிடிக்காங்க. வாங்கள் காசு எடுத்துக்கிட்டு போட்டு 4 பேருக்கு கொப்படா காட்டுறாங்க. இந்த கூத்தாடிகள் எல்லாமே இது இங்கே ஓட்டி கொண்டாடுறாங்க. இந்திய கூத்தாடிகள் இங்கே ஒவ்வொரு அசனம் பட்டினியாக கிடக்குது. அதோட ஏதாவது செய்ய மாட்டேங்க. இந்த கூத்தாடிகளை கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள இதெல்லாம் கூத்தாடி இந்தியா கூத்தாடியில் பார்த்தீங்களா, இதில் பேப்பரில் அதாவது இதுதான் முக்கிய நியூஸ் போடுவோம். விமான நிலையத்தில் போய் 2 மாலை கொண்டு வர வைக்கிறதும் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க மெல்ல இங்கே எங்களோட நாட்டை இந்தியாவுன்ற சினிமா கூட்டத்துக்கு அடிமையாக்க போகிறாங்க. விழாங்கடாக்கே என்ன நடக்கும் தெரியா. நடக்கணும். நாங்கள் எங்களோட திருத்தறதுக்கும் ஆக்கணுங்கள. எங்களோட மக்கள் என்ன வருங்கால சந்ததிகள் என்ன செய்ய போகணும்னு தெரியும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் எங்களோட தமிழ் வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிறதுனால தமிழ் எல்லாம் மறந்து நடனம் ஆடட்டும், ஆடி முடிக்கட்டும். நல்லா சொன்னாங்க. வேறு கட்டுறாங்க மூலம் எங்களோட மூலம்
இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷம். வசதியான கொண்டு அடிப்பாங்க. அதை பெரிய இதண்டு போட்டு இங்கே கொண்டு வந்து போட்டு இருக்க போகிறாங்க. வாங்க இந்த வெளிநாட்டுக்காரலாம் தம்பி முன்ன வெளிநாட்டுக்காரர் இல்லைன்னு சொல்ல விளக்கில் இந்த சில பேர் அந்த பாடு காட்டுறதுக்காண்டு இந்த வீட்டில் செய்கிற கூட தான் கோயிலில் கும்பிட்டோமா சாமி கும்பிட்டோமா எங்களை கலாச்சாரத்துக்கு ஒத்த மாதிரி வாழ்கிறத விட்டுட்டு என்ன செய்கிற தம்பி. இங்கே உள்ள சனம் சரியாக மோசமாக நடக்குதோ ஒன்றும். ஒவ்வொரு சனத்தில் திருத்தியில் அடிக்க எதுவும் கதைக்க போனால் நாளைக்கு கத்தி பல்லோட விடுவாங்க ஒட்டுறதுக்கு வீடு. இதுவும் ஒரு பிரச்சனை. என்ன செய்கிறதப்ப எங்களோட வாழ்க்கை அப்படியா போயிட்டு ஏதோ இதுக்கு மட்டும் நாங்கள் இருக்க வேண்டியது எங்களுக்கு புறம் இருக்கிறதுல என்ன செய்ய போதும்னு தெரியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் நிற்குது. போதை கடுமையாகிறதும் சினிமா கடுமையாகிறதும் இப்படி ஒவ்வொரு சிந்ததிகளும் ஒவ்வொரு பக்கத்தில் போகுது. என்ன செய்கிறேன் நீ சொன்ன மாரி எங்கள் வெளிநாட்டில் எங்களை தமிழை வளர்க்குதல் போல இங்கே உள்ளதெல்லாம் தமிழை மறந்து கூத்தாடி கொண்டிருக்கிறப்ப என்ன செய்கிறது. ஓமன் என்னத்தை சொல்கிறது நீங்கள் சொல்கிறதும் ஒன்றுதான். இனி வருங்கால சந்ததிகள பழக்க வழக்கங்கள் துப்புரவுக்கும் என்ன மாதிரி போகுதான்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி போத வஸ்துக்களை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தால் ஏதோ ஒரு ஒன்றை சொல்லி காரணம் காட்டி இதெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. அதை விட இந்த அரசியல்வாதிகள் செய்கிறதுக்கு முகத்தாலும் யாழ்ப்பாணத்தில் போனால் அன்றைக்கு வடியால் அமைப்புகள் எல்லாம் மூடை இல்லை. என்ன மகன் மூடி இருக்கனோட காலை வச்சா கால் உள்ளூர் போயிட்டேன்னு. இது என்ன செய்கிறாங்கன்றது தெரியல. அந்த இதெல்லாம் திறந்தபடி கிடக்கு அந்த வடிகால அமைப்புகள். அதெல்லாம் மூடுவோம் கொள்ளுவோம். ஏன்னா எலெக்ஷன் பண்ணோன்னா வந்துவிடும் எல்லாரும் போய்டும் ஆசையில். இந்த வடிகால அமைப்பை திருத்தி அது ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தோட நல்ல நிலையை கொண்டு வருவோம்ன்ற வாரவனெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல நிற்கிறானுடைய இதுவில் செய்கிறதா காணல. இன்னும் வெளிநாட்டில் உள்ளவையும் அந்த சில கட்சியில் காசு கொடுக்குறதால கையில் அந்த காசை வாங்கி கொண்டு பெரிய தம்பாட்டம் அடிக்கிறான். அந்த எங்களுடைய வெளிநாட்டில் உள்ளவையும் இப்போல தான் யாருக்கு என்ன செய்யணும். அதை ஒழிஞ்ச உள்ளவையும் யாருக்கு ஓட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்க பாருங்க. தமிழ்நாட்டு மந்த கூட்டங்கள் மாதிரி இங்கே உள்ள தமிழ் மக்களும் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களும் கிழக்கு மாநில தமிழ் மக்களும் எல்லாம் இந்திய மந்த கூட்டங்களாக மாறுகிறார். இந்திய ஓரளவுக்கு இந்திய மந்த கூட்டங்களை அரவாசிக்கு இந்திய மந்த கூட்டங்களை மாற்றிருக்கு. சினிமா கடுமையாகுதுகள், அந்த வார கூத்தாடிகளை மாலை போட்டு வர வைக்குதுகள். என்ன சொல்கிறதுன்றது தெரியல. என்ன சரி என்ன சந்தோஷம் என்னத்தை சொல்கிறது. இங்கே துப்புரவுக்கும் நாட்டில் உள்ள மக்களுடைய நீ சொன்ன மாதிரி எல்லாம் அந்த கூத்தாடிய கூட்டங்களுக்கும் நீ சொன்ன மாதிரி இந்திய மத கூட்டங்கள் ஆகிக்கொண்டு இருக்கிறேன். நாங்கள் ஒரு உறுதியான முடிவெடுக்க இல்லாதவன் யார் நல்லவனாக இருக்கட்டும் தெரியாமல் இதை யாருக்கு ஓட் போடுவோம்னு தெரியாத ஒரு மக்கள் கூட்டம் மத கூட்டமாக இந்தியா மத கூட்டம் மாதிரி வந்துட்டோம். என்ன செய்கிறது. சந்தோஷம் வந்தது. இன்னும் வந்து சந்திச்சு போனது சந்தோஷம். நேரம் இல்லை வீட்டை இருக்கா என்ன கோயிலில் இப்போ ஒரு மகேஸ்வர பசன்ற பேரில் பகல் நடக்காம இரவு நடக்காம இடியப்பக்கத்து கொடுக்குறாங்களாம், இட்டலி கொடுக்குறாங்களாம், கொத்தரொட்டி கொடுக்குறாங்களாம். என்ன நடக்கும் இங்கே கோயில் வழியில் விளங்கையில் ஒன்றும் பக்தி என்ற பேரில் என்னென்ன எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க கோயில் திருவிழா. அப்போ எங்களோட சமயமும் மிஷனரிஸ் என்ற ஒன்று இல்லாததில் எங்களோட சமயத்தில் என்னவும் செய்யலாமன்ற நிலையில் இப்போ எங்களோட மக்கள் இருக்கலாம். என்ன நடக்கும் தெரியா போக பார்ப்போம். அந்த புத்தி என்றா பார்க்குற அழுகிறதோ சிரிக்கிறதோ ஒன்று தெரியாது. நீ சொன்ன மாதிரி மகேஸ்வர பூஜையில் இங்கே வேறு ஏதோ எல்லாம் செய்கிறாங்க. இரவு பேர் போய் இரவு சாப்பாடு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை தான் எங்களோட சமயத்தில். என்னவும் என்னத்தையும் செய்யலாம். உலகம் வள்ளி கொண்டு வந்துட்டு தம்பி. அதுதான் இந்த அருள்கிட்டு தான் இதுகள் எல்லாம் ஒவ்வொன்றுகளும் ஒவ்வொரு நினைச்ச மாதிரி செய்து கொண்டிருக்கு. என்னத்தை சொல்கிறது. சரி அப்போ நான் போயிட்டு வரேன். மறந்தாடா வீட்டு இருக்கா வந்துட்டு போவேன் என்ன. ஓகே நேரம் இந்த வரக்கட்டையம் பிறத்தான வேணும். நான் யோசிக்காதீங்க வரேன். கொஞ்ச நாள் தான் இருக்குது போகிறதுக்கு நான் வந்துட்டு போகிறேண்ணே. சரி என்ன ஓகே.